ஸோ இதெல்லாம் நம்ம ஐஎன்எம்ல பார்ப்போம். இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரா ஐஎன்எம் கிளாஸ் எடுக்கும் போது பாலிட்டி கிளாஸ்ல நான் சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். டொமினியன் ஸ்பெல்லிங் தெரியுதா? இருங்க. ஸோ ஆகஸ்ட் 15, 1947 என்னதான் நமக்கு வந்துட்டு ரிப்பப்ளிக் டேவா இருந்தாலும், ஐ மீன் சாரி இண்டிபெண்டன்ஸ் டேவா இருந்தாலும், நாம ஸ்டில் குயினோட கண்ட்ரோல்ல தான் இருந்தோம். அந்த குயினோட கண்ட்ரோல்ல தான் இருந்தோம்னு சொல்றதுதான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் நம்ம சொல்றோம். குயின் கரெக்டா, பிரிட்டிஷ் ரூல் பண்றது குயின் தானே. சோ அப்ப நம்மளையும் யார் ரூல் பண்றாங்க? குயின் தானே ரூல் பண்ணுவாங்க. சோ குயின் ஹாஸ் அ ஹெட் அண்டர் த இந்தியா. சோ அதனாலதான் நான் ஆகஸ்ட் 15, 1947 டொமினியன் ஸ்டேட்டஸ் நான் சொல்றேன். டொமினியன் ஸ்டேட்டஸ்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா there is no ரூல். அப்போ நமக்கு என்ன ஒரு ரூல் இல்ல. there is no ரூல் ஃபார் இந்தியா. நீங்க ஹிஸ்டரி கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து கிட்டத்தட்ட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் எப்ப நமக்கு ஃபார்ம் பண்ணது? 1700 1900 டியூரேஷன்ஸ். அப்புறமா 2500லயே வந்துட்டு இதெல்லாம் பிசி கணக்கா, பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட்ல இருந்து பார்த்திருப்போம். மேல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ், இந்த பக்கம் யார் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க? மராத்தாஸ், முகல்ஸ் எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. கீழே யார் ரூல் பண்ணுவாங்க? இங்க சவுத் இந்தியா கிங்டம், இங்க விஜயநகர் கிங்டம்ஸ். மேல வந்துட்டு இந்த பக்கம் யார் ஒரு சர்டன் பீப்புள்ஸ் ஆஃப் கிங்ஸ் வந்து குஜராத்ல வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன, ஒவ்வொரு கிங்கா தானே ரூல் பண்ணிட்டு இருந்தான். அப்ப இந்தியாங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. கரெக்டா இல்லையா? ஏன்னா மேல வந்துட்டு இண்டஸ் வேலி பீப்புள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இண்டஸ் வேலி பீப்புளுக்கு வந்துட்டு எந்த கேஸ்ட் சிஸ்டமும் இல்ல, எல்லாரும் சமமா ட்ரீட் பண்ணாங்க, காட வழிபடவே இல்ல. சோ அவங்க வந்துட்டு என்ன ஒரு காட்டுவாசி மக்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா பயங்கரமா வந்துட்டு அவங்களோட சிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள்ஸா. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு பிராமின்ஸ் உள்ள நம்ம ஆரியன் சென்டர் ஏஷியால இருந்து வந்தாங்க. அவங்க வந்து கிங்கா ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 11 கிங்ஸா சேர்ந்து பிராமின்ஸா சேர்ந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சு அந்த கிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஸ்பிளிட் அப் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து ஸ்பிளிட் அப் ஆனவங்க தான் வந்து மராத்தாஸா வந்திருப்பாங்க. ஆஃப்டர் தட் முகல்ஸ் எங்க இருந்து வந்திருப்பாங்க? நம்ம இந்தியா டாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல இருந்தா இங்க என்ன வரும்? பாகிஸ்தானா? பாகிஸ்தான் மேல ஆப்கானிஸ்தான் இருக்கா? அப்ப ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்க தான் முகல்ஸ். முகல்ஸ் தான் முஸ்லிம்ஸ் தானே. அப்ப முஸ்லிம்ஸ் எங்க இருந்து வருவாங்க? ஆப்கானிஸ்தான்ல தானே இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஆர்ஜினேட்ல இருந்து வந்த முகல்ஸ் கிட்டத்தட்ட ஓவராலா வந்துட்டு நம்ம ஃபுல்லா நார்த் இந்தியா டு சவுத் இந்தியா என்டையர் தமிழ்நாடு வரைக்குமே அவங்க வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. முகல்ஸ் படிக்கும் போது கீழே என்னது பாண்டியர் கிங் வந்துட்டு 2 வீரபாண்டியர்லாம் வந்துட்டு முகல்ஸோட கண்ட்ரோல் போனாங்க. நம்ம படிச்சோமா இல்லையா? ஆஃப்டர் முகல்ஸ் வந்துட்டு இது பேரலா அதே சைட் பையா இங்க சவுத் இந்தியன் கிங்டம், இங்க சேல சோழ பாண்டியர் தமிழ்நாடு, பக்கத்துல கேரளா. இந்த கேரளாவோட எக்ஸ்டென்ட் கோரமண்டலம் கோஸ்ட் இங்க இருக்கும், இங்க சோழமண்டலம் கோஸ்டன்ஸ் எல்லாம் இங்க சோழமண்டலம் கோரமண்டலம் சேமா இருக்கும். இங்க வந்துட்டு கேரளாஸ் இருந்தாங்களா. இவங்க யார் வந்து ரூல் பண்ணாங்கன்னா விஜயநகர் கிங்டம். விஜயநகர் கிங்டம் இங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க கேரளா. கேரளாவுக்கு மேல பாத்தீங்கன்னா பாமினி கிங்டம் ரூல் பண்ணாங்க. இந்த பாமினி கிங்டம்ஸ் யாருன்னா முகல்ஸ் எம்பியர் இருக்காங்கல்ல, முகல்ஸ் எம்பியர்ல வந்துட்டு ஒரு லைக் படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, நோபல்ஸ் எல்லாம், லாயர்ஸ், அந்த மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இப்படிதான் தனித்தனியா பிச்சு பிச்சு ஒவ்வொரு கிங்கா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்டையரா பிரிட்டிஷ் வந்தாங்க. பிரிட்டிஷ் வந்துட்டு முகல்ஸ், ஏன்னா முகல்ஸ் தான் லாஸ்டா வந்துட்டு டேக் கேர் பண்ணிருப்பாங்க டோட்டல் இந்தியா, நார்த் இந்தியா டு சவுத் இந்தியா வரைக்கும். அவங்கள வந்துட்டு கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரீடம் வேணும்னு கேட்கும் போது என்ட்ரியா இந்தியான்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ ஓகேவா? அப்போ இந்தியாவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல தானே. ஏன்னா இந்தியாவுக்கு தனித்தனியா ஒவ்வொரு அரசரும் போட்ட சட்டம் திட்டம் தான் இருக்கு, ஒரே அரசர் போட்ட சட்டம் இல்ல. அப்போ இதுக்காக தான் சொல்றேன், there is no rules for India at that time. No PM, no parliamentar. இப்ப இருக்க பார்லிமெண்ட்லாம் அப்ப இல்ல. No government.
சோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன ஸ்டேட்ல இருந்தோம், டொமினியன் ஸ்டேட்டஸ்ல இருந்தோம். குயின் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் குயின் நம்மள கொஸ்டின் பண்றாங்க. உங்களுக்கு ப்ராப்பரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல, நான் உனக்கு ஃப்ரீடமே தரேன்னு வச்சுக்கோ, நீ எப்படி ரூல் பண்ண ஆரம்பிப்ப? ஒருத்தன் கொஸ்டின் கேட்பான், இதுனா சட்டத்துல இருக்கான்ட்டு. இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பா நான் வந்து அந்த கிங் ரூல் பண்ணாங்க, என்ன வந்து இந்த கிங் ரூல் பண்றாங்க, நீ எப்படி என்ன கொஸ்டின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் they thought to create an constitution. அந்த கான்ஸ்டிடியூஷன் புக் கிரியேட் ஆகிறதுக்கு நியர்லி எத்தனை வருஷம் ஆகுது? 2 years 11 months 17 days or 18 days வரும். So 1947 to 1950 nearly 2 years 11 months and 18 days. So they took time. இந்த 2 years 11 months 18 days வந்து அவங்க ஃபுல்லா டைம் எடுத்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கை கிரியேட் பண்றாங்க. அதனால தான் 1950 நமக்கு வருது. 2 years 11 months 18 days. ஓகே, இப்போ நான் வந்து நேஷனல் ஃபிளாக்ல இருந்து வருவோம். நம்ம ஃபிளாக் வந்துட்டு என்ன ரேஷியோல வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்? லென்த் பிரெத் எல்லாம் நம்ம படிச்சிருப்போமா மேக்ஸ்ல? சோ நம்மளோட இது வந்துட்டு என்னது, ரெக்டாங்கிள் ஷேப்பா? ஃபிளாக் வந்து ரெக்டாங்கிள் ஷேப். அப்ப என்ன ரேஷியோல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும்? 2/3 3:2. ஓகேவா? சரி, இதுல லென்த் எது, பிரெத் எது? லென்த் எப்பவுமே வந்து பெருசா இருந்துச்சுன்னா இதுதான் வந்து லென்த். சோ அதான் 3 was a length and the breadth was 2-ish தான் வரணும். சோ நம்மளோட அந்த குட்டி குட்டி ஃபிளாக்லாம் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்றோம்ல, அதெல்லாம் 3:2 ரேஷியோல தான் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். சோ இப்ப நேஷனல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா. $94 lakhs. ஃபர்ஸ்ட் இதை முடிக்கிறேன். ஸோ ட்ரை கலர் தானே நம்மளோட ரேஷியோஸ். ஸோ சாஃப்ரான் டினோட்ஸ் ஃபார் கேசரி, ஒயிட் வந்து அசோகா சக்கரம், கிரீன். ஸோ இதெல்லாம் பேசிக் தான். 3:2 ரேஷியோல வந்துட்டு நம்ம இருக்கணும். the length of (3:2). சோ அந்த பிளாகுக்குன்னு ஒரு கோடே கிரியேட் பண்றாங்க. the flag code of India எப்போ 2002ல அவன் கிரியேட் பண்ணிட்டான். இந்த ரூல்ஸ் பிரகாரம் யாரும் ஒபே பண்ணலன்னா அவங்கள புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. லைக் நம்ம நேஷனல் பிளாக எரிக்க கூடாது, டிஸ்ஒபேயன் பண்ணக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, கிழிக்க கூடாது. ஸோ இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் நம்ம அதை. சரி, நம்ம நேஷனல் பிளாக் கொடி ஏத்தும் போது கட்சி கொடியும் ஏத்துவாங்க. அப்ப நேஷனல் பிளாக் ஃபர்ஸ்ட் எந்த ப்ரியாரிட்டில ஏத்தணும்? கண்டமேனிக்கெல்லாம் ஏத்த மாட்டாங்க. ஓகே, கீழே இருக்கும். சரி, டாப்பு கீழே. அப்ப நேஷனல் கொடியை சென்டர்ல ஏத்திட்டு இந்த பக்கம் பாதி கட்சி, இந்த பக்கம் பாதி கட்சி இருக்கலாம். அப்படி ஏத்தவே கூடாது. ரைட் சைட்ல தான் வந்துட்டு நேஷனல் பிளாக் இருக்கணும். ரைட் சைடு, ஆஃப்டர் ரைட் சைடு கீழே லெஃப்ட் சைடு எத்தனை லெஃப்ட் சைடு இருக்கு, அந்த லெஃப்ட் சைடுல என்ன எத்தனை பிளாக் வேணாலும் எத்தனை கட்சி கொடி இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் இறந்தாங்கன்னா பாதியில இது பண்ணிருவாங்க. எனி இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் எல்லாம் இறந்தாங்க, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸோட லீடர்ஸ் எல்லாம் இறந்தாங்க, ரஷ்யா இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல, அப்போ நம்ம நேஷனல் பிளாக் வந்து பாதியில இது பண்ணிக்கலாம். நேஷனல் பிளாக எப்ப நம்ம கண்ட்ரியோட அடாப்ட் பண்ணாங்கன்னா தில்லாடி வள்ளியம்மா. சரி, நேஷனல் பிளாக் நிறைய இருக்கும். நம்ம காந்திஜி வந்துட்டு நெசவு பண்ணுவாங்கல்ல, சோ அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இப்ப இருக்கிறது அந்த நெசவு சிம்பிள் இருக்காது, சர்க்கிள் மட்டும் தான், வீல் மட்டும் தான் இருக்கும். அதுவுமே வந்துட்டு அசோக சக்கரம் இருந்து எடுத்தாங்க நமக்கு சொல்றாங்க. இந்த கலர் வந்து எப்ப டினோட் பண்றாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்குல்ல,
சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு தஞ்சாவூர்ல பிறந்த ஒரு ஃபேமிலி அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க காந்திஜியோட சத்தியாகிரகம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சத்தியாகிரகம்னா வந்துட்டு அங்க என்ன நடந்திருக்கும்னா கலர் டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடந்திருக்கும். கருப்பினத்தவங்களை வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதும் வெள்ளினத்தவங்களை ஒரு மாதிரி வந்துட்டு ட்ரீட் பண்றதும் வந்துட்டு எங்க சவுத் ஆப்பிரிக்கா நடந்திருக்கும். அதை எதிர்த்து நம்ம காந்திஜி வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா சத்தியாகிரகம் இருந்திருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் ஒரு பர்சன் தான் தில்லாடி வள்ளியம்மா. தில்லாடி வள்ளியம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்க இருக்க பிரிட்டிஷ் வந்து உங்க நாட்டுக்கு ஒரு தேசிய கொடியே இல்லை டியூரிங் 1960. கரெக்டா? இட் வாஸ் டூரிங் 1960. அப்பதான் வந்துட்டு நம்ம அங்கதான் இருப்பாங்க. யாரு? நம்மளோட காந்திஜி எல்லாம். 1960 அந்த டியூரேஷன்ல இருக்கும் போது அப்ப அவங்க வியர் பண்ண கலர் தான் ட்ரை கலர். the symbol was a tricolor. இது என் சாரி தான் என் நேஷனல் ஃபிளாக்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு லைக் போல்டா ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க டு த பிரிட்டிஷ். அப்ப அங்கேயுமே பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதனால அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். யாருன்னா தில்லாடி வள்ளியம்மா. எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா தஞ்சாவூர் சேர்ந்தவங்க. இதெல்லாம் நம்ம யூனிட் 8ல பார்த்துருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே இருக்கும். ஸோ நம்ம நேஷனல் ஃபிளாக் கண்ட்ரி வந்துட்டு நேஷனல் ஃபிளாக எப்போ வந்துட்டு அடாப்ட் பண்ணாங்கன்னா 22 ஜூலை 1947. 22 ஜூலை 1947 தான் நேஷனல் ஃபிளாக நம்ம அடாப்ட் பண்ணோம். டிசைன் பண்ணது யாருன்னா பிங்களி புரியுது. அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கடா. ஆனா பிளாக்ஸ் தான் இருந்திருக்கும். கம்ப்ளீட் டிசைன் தான் இருக்காது. நீங்க நேஷனல் பிளாகோட இது ஸ்டோரிஸ் எடுத்ததால டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருந்திருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு எங்க லயன் கேபிட்டல், த லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா. which represent station of the carving of இந்தியானா என்ன? 1973க்கு அப்புறமே தான். 72 73 டியூரேஷன்ஸ் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி டைகர் தான் இருந்து லயனா இருந்தது. ஆஃப்டர் தட் தான் டைகர் வந்து இது பண்ணிருப்பாங்க. அப்படின்னா என்ன? சாரோவிங்னா என்ன? சுப்ரீம் ஸ்டேட். ஓகேவா? சுப்ரீம் இந்தியா தான் வந்துட்டு டாப் சுப்ரீம் ரூல் பண்றாங்க. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பாலிட்டில தான் பார்ப்போம். அந்த பிரியாம்பிள கொடுத்திருப்பாங்கல்ல. ஓகே, the futures of first lion capital, ரெஸ்ட் நான் இது மட்டும் பண்றேன். culture of 4 lions. சோ அது எப்படி என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? நமக்கு சர்க்குலர் அபாகஸ்ல இருக்கும். mounted back to back.
on a circular abacusனா என்ன? இதான் அயன் பில்லர், சரியா? இரும்பு தூண். இங்க மேல ரவுண்டா ஒரு இது இருக்கும். இதுக்கு மேலதான் வந்துட்டு அவன் வந்துட்டு எனி சிம்பிள்ஸா இருந்துச்சுன்னா நிக்க வைப்பான். அப்ப இங்க சென்டர்ல வந்து ரவுண்டா இருக்கும்ல, லென்த் பிரெத் சைஸ்ல இப்படி இருக்கும். ஓகேவா? இதுக்கு மேலதான் எனி ஸ்டாச்சூஸ நிக்க வைப்பாங்க. இததான் நம்ம அபாகஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம எங்க பார்த்தோம்னா அசோகா சக்கர ஹிஸ்டரியில பார்த்தோம். கரெக்டா? சோ பில்லர் பில்லர் மேல ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதுக்கு மேலதான் என்ன இது பொறுத்திருப்பாங்க, எனி சிம்பிள். லைக் ஈகிள்னா ஈகிள் சிம்பிள், டைகர்னா டைகர் சிம்பிள், லயன்னா லயன் சிம்பிள். இதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட 11 அசோகா சக்கரத்துல வந்துட்டு இதுதான் அபாகஸ் நம்ம சொல்றோம். இப்ப வாங்க அபாகஸ்னா என்னன்னு எழுதலாம்.